ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களில் ஆண்டவர் அவருடைய பாடு, மரணம், இப்படி பல காரியங்களை ஆலயத்தில் ஆராதனைகளில் தேவ வார்த்தைகளை சொன்னது நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த நாளில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அற்புத அதிசயங்களை செய்து ஊழியத்தின் கடைசி நேரத்தில் அவருடைய பாடு, மரணம் போன்ற சம்பவங்கள் நாம் தியானித்து வருகிறோம். ஆலயங்களில் கூட கடந்த நாட்களில் 40 நாட்கள் சிலுவை தியான கூட்டம் என்று சொல்லி தேவ வார்த்தையை நாம் தியானித்து வந்திருக்கிறோம். நேற்றைய தினத்தில், அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அனைத்து சபைகளிலும், நம்முடைய சபைகளிலும் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை நினைத்து அவர் சிலுவையில் அறையப்பட்ட சூழ்நிலையில் 7 வார்த்தைகளை குறிப்பிட்டதாக ஆண்டுடைய வார்த்தைகளை தியானித்தோம். இப்போது அந்த வெள்ளிக்கிழமை என்ன செய்கிறாங்க, அவரை இந்த மாலையிலே அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த சனிக்கிழமை ஒரு ஆயத்த நாள் போன்றது. ஞாயிற்றுக்கிழமை காலை, இது நான் சொல்கிற இந்த விஷயம் 2000 வருஷத்துக்கு முன்னே நடந்தது. ஆனால் இதை நினைக்கும்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டு அதை தான் நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் முதல் வார்த்தை சொல்லுகிறது, வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையில் சில ஸ்திரீகள் ஆண்டவர் சிலுவையை சுமந்துக்கிட்டு இருக்கும் போதும் கூட ஊழியத்தில் ஈடுபட்டாங்களே, ஆண்டவர் அவருடைய மரணத்துக்கு பிறகு அவங்களுக்கு பிரிவு தாங்க முடியல, கண்ணீரோடு இயேசு கிறிஸ்துவை பார்க்கணுன்ட்டு வர்றாங்க. அங்கே வந்து பார்த்தால் அங்கு சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து அவர் வெறும் வார்த்தையில் மட்டும் அவர் வாழ்ந்தார் மறைந்தார் அல்ல, அன்றைக்கும் இன்றைக்கும் அவரை குறித்து ஜீவனுள்ள சாட்சிகள் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த பகுதிகளிலும் பார்க்கும்போது முதல்ல தூதர்கள், 2 தூதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை சாட்சி பகர்ந்தார்கள். லூக்கா 24:4-7 பாருங்கள். பிரகாசம் உள்ள 2 வஸ்திரம் தரித்த 2 பேர் அந்த பெண்கள் பக்கம் நிற்கிறாங்க. அதை பார்க்க போன ஸ்திரீகள் பயப்படுறாங்க. அப்போ அவங்கள பார்த்து அந்த 2 தூதர்கள் சொல்றாங்க, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுறீங்களே, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு இருக்கும்போது தான் உங்களுக்கு சொன்னாரே, சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்போன்னு சொன்னாரே, அதை நினைவு கூறுங்கள். முதலாவது, ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு சாட்சி என்ன தெரியுமா? தேவ தூதர்கள். ஒரு சாட்சியை உறுதிப்படுத்த வேண்டுமானால் 2-3 சாட்சி பொதுவாக சொல்லுவாங்க. இன்றைய நம்முடைய நீதிமன்றங்களிலும் அன்றைக்கு யூத முறைமையின்படியும் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துவதற்கு 2-3 சாட்சிகள். அப்போ முதல் சாட்சி பாருங்க, தூதர்கள். என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். 2வது சாட்சி என்ன? இந்த சாட்சியை கேட்ட பின்பு ஸ்திரீமார்கள் போயிட்டு அந்த இடத்தை பார்க்குறாங்க. அங்கே பார்த்த பிறகு அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. அவங்களுடைய அந்த இடத்தை விட்டு அவங்க போகும்போது இருந்த சூழ்நிலையும், வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை வந்து அங்குள்ள சூழ்நிலையும் பார்த்தபோது அவர்களுக்கு அது ஆச்சரியமாய் இருக்கிறது. 24ஆம் அதிகாரம் 8-9 பாருங்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 பேருக்கும் அறிவித்தார்கள். அப்ப அந்த அறிவித்தவர்களின் பெயர் கூட இங்கு சொல்லப்பட்டிருக்கு. மகதலேனா மரியாள், யோவன்னாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், இவர்களோடு கூட இருந்த மற்ற ஸ்திரீகள், ஒரு குழுவாக போனவங்க. ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு கண்டதையும் கேட்டதையும்
போய் அறிவித்த ஒரு சாட்சி பெண்மணிகள். மூன்றாவது, இந்த சாட்சியை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட இந்த சாட்சியை உறுதிப்படுத்துகிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தில் பேதுரு ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பு ஒரு சாட்சியாய் எழும்பி அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். அப்போது அவர் சொல்லும்போது, நீங்க தான் இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு அடிச்சு கொலை செஞ்சிட்டீங்க, ஆணி அடிச்சு கொலை செஞ்சீங்க. ஆனா அவர் மரித்தது உண்மைதான். 24, தேவன் அவருடைய மரணத்தின் உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட கூடாதிருந்தது. இதை குறித்து தாவீதும் சாட்சி சொன்னார்னு சொல்லிட்டு 32ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். எத்தனை சாட்சிங்க பாருங்க! ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்ததற்கு எத்தனை சாட்சிகள் பாருங்க! இது அது மட்டுமா? இன்னும் கூடுதலா இன்னும் ஒன்று சொல்றேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 3, 4, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பேதுருக்கும், பிறகு 12 பேருக்கும், அப்புறம் 500 பேருக்கும், அதன் பிறகு யாக்கோபுக்கும், கடைசியில எனக்கு கூட தரிசனம் கொடுத்தார். எப்போ? உயிரோடு எழுந்த பிறகு. எத்தனை சாட்சி பாருங்க இயேசு கிறிஸ்து. அப்ப எப்படி இதெல்லாம் இருந்தாலும் இது எப்படி நடந்தது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கும் போதும் சாட்சி சொன்னார், உயிரோடு எழுந்த பிறகும் சாட்சி சொன்னார். மத்தேயு 17:22 அவர் கலிலேயாவில் சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார். தன்னுடைய நாவினால் சொன்னார், உயிரோடு எழுந்திருப்பார். அது நடந்ததா? அந்த சொன்ன வார்த்தை லூக்கா 24 கூட 2 பேருக்கு ஆண்டவர் சொல்றார் உயிரோடு எழுந்த பிறகு. லூக்கா 24ஆம் அதிகாரத்தின் 46வது வசனம், அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை திறந்து அவர்களை நோக்கி, எம்மாவுங்கிற இடத்துல 2 பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் அங்கே ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அதிர்வுகளை குறித்தும் அங்க இருக்கிற சம்பவங்களை பேசிக்கிட்டு போகும்போது ஆண்டவர் அவங்க கூடவே பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்களால அதை தெளிவா சொல்ல முடியல, இது சொன்ன வார்த்தைகளை மறந்துட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என்ன தெரியுமா? எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த சாட்சிகளை வெளிப்படுத்தினார்கள். அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டார்கள். எனவே இதை கேட்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவாதி தேவன். அவர் எல்லாமே வேத வாக்கியங்களின்படிதான் சகலமும் நடந்திருக்கிறது. பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறினது. அவர் ஊழியங்களை குறித்து, அவருடைய பாடு மரணங்களை குறித்து, கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டதை குறித்து, உயிரோடு எழுந்துதலை குறித்து இதோட நிக்கல. அதன் பிறகு ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் வருகையை குறித்து கூட வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் உண்மையானால் அவருடைய வருகையும் உண்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசுவை நாம ஒரு ஏதோ ஒன்றாக நினைக்க கூடாது. அவர் தேவன். உலகத்துல யாராவது கேட்டிருக்கீங்களா? ஆண்டவர் உயிரோட எழுப்பியிருக்காரு. அவர் உயிரோட இருந்தபோது மற்றவர்களை உயிரோட எழுப்பியிருக்கிறார். பரிசுத்தவான்கள் கூட சிலர் உயிரோட எழுப்பியிருக்காங்க. ஆனா தானா உயிரோடு எழுந்ததை நீங்க பார்க்க முடியாது. அதனால்தான் என் ஆண்டவர் வேத வசனத்தின்படி அவர் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இதயங்களில் அவர் வாழுகிறார்.
அநேகர் வாழ்க்கை மாறுகிறது, பாவங்கள் மாற்றப்படுகிறது, கெட்ட வழி திருத்தப்படுகிறது, பரம சந்தோஷம் உருவாகிறது. சபைகளாய் கூடி ஆராதிக்கும் போது அவருடைய மகிமையை உணர முடிகிறது. எனவே இதுதான் உண்மை. அந்த ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, இதெல்லாம் அறிந்து கொள்வது எதற்கு? அனைவரும் பரலோகம் வருவதற்கு. யோவான் 14:6 சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்கு பிதாவிடத்தில் வர முடியாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆண்டவர் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பவுல், பேதுரு போன்றவர்கள்லாம் ஒரு மாதிரி இருந்தவங்க. ஆண்டாரம் அந்த 15 அதிகாரத்தில் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 15 பவுல் சொல்றாரு, இயேசு உயிரோட எழும்பலன்னா எங்க பிரசங்கம், எங்க சாட்சி, எங்க ஊழியம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, அவர் உயிர்த்தெழுதலின் முதற்பலனானார். உயிர்த்தெழுதலின் வரிசையில் ஆண்டவர் முதற்பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் வரப்போகிறது, இந்த பூமியில எல்லாருமே உயிரோடு எழும்ப வேணும். கடைசியில் அந்த மரணத்தை குறித்து சொல்லும் போதும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்புவாங்க, உயிரோடு இருக்கவங்களும் உயிரோடு எழும்புவாங்க. இப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. இப்ப கிறிஸ்தவமே மரித்து கிடந்த ஒன்றை உயிர் பெற செய்வது. பாவத்தில் மரித்தல், அக்கிரமத்தில் மரித்தல், அநியாயத்தில் மரித்தல், உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்து கிடக்கிறவர்களை உயிரோடு எழுப்பி உன்னத வழிகளில் நடக்க, பரிசுத்த ஜீவியத்தை காண, பரலோகத்துக்கு வருவதற்கு ஆண்டவர் காட்டுகிற வேதான சாட்சிகளும் வேதாகம வார்த்தைகளும் சாட்சியாக இருக்கிறது. எனவே வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தது போல கூட காணப்படலாம். எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் ஒரு இருளா போயிடுச்சு நினைக்கலாம். இந்த உயிர்த்தெழுதலின் நாட்களில் என் ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்ததிலின் இந்த உயிர்த்தெழுதலின் வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். உங்கள் துக்கம் மாறும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் உங்கள் அனைவருக்கு வேண்டிய அந்த நல் தயவை தந்து மகிமையாய் நடத்துவாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.